ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு சின்ன அறுவடை தாங்க, ரொம்ப ரொம்ப குட்டி அறுவடை தான். ஆனாலும் நம்ம தோட்டத்தில் அறுவடை எடுக்கும்போது அது ரொம்பவே மன மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான பசுமையான வீடியோக்கள்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட ஒரு 7 விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க. ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, களிமாவு இருக்குது, நலங்கு மாவு இருக்குது, 2 விதமான ஃபேஸ் பேக் இருக்குது, ஹேர் பேக் இருக்குது, அப்புறம் பொடுதலை தைலம் இருக்குது. வேணுங்கிறவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு சின்ன அறுவடை, என்ன அறுவடை அப்படின்னா ஃபஸ்ட்டு வெண்டைக்காயில் ஆரம்பிச்சுக்கலாம். ஏன்னா வெண்டைக்காய் ஒன்றுங்க டெய்லி நம்ம அறுவடை பண்ணியே ஆகணும். நேற்று தான் பண்ணணும், நேற்று வெண்டைக்காய் பொரிச்சேங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் திருப்பியும் இந்த மாதிரி வந்துருச்சு. இதை விட்டோம் அப்படின்னா நாளைக்கு முத்திடும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 தான் இருக்குது அப்படின்னா சாப்பிட்றணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா சும்மா ரொம்ப குட்டி அறுவடை தான். இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது. ஸோ இந்த இதை பறிச்சிக்கலாம். அப்படி சொல்லவும் முள்ளு குத்திராத, முள்ளு கத்துறீங்க கையில் வச்சுக்கிட்டு பறிக்க முடியல. முள்ளு குத்துதுங்க. நான் போய் சிஸ்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே இருந்துக்கோம். அப்புறம் இங்கே ஒரு பச்சை கலர் தண்ணி ஊற்றும் போது கண்ணில் பார்க்குறது தாங்க பறிக்கிறது. ஏன்னா நமக்கு தேடுறதுக்கெல்லாம் இப்போ காலையில் டைம் கிடையாது. எங்கடி சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேடிக்கிறேன். நம்ம பார்த்தது ஒன்று, ஆனால் பார்க்காத ஒன்று இங்கே கிடச்சிருக்கு இவ்வளோ தண்டிக்கு. நான் இதை பார்க்கல. கத்திரிக்கோளும் மொட்டை கத்திரிக்கோள் கையும் சரி கிடையாது. 2ஆச்சா? இங்கே இருங்கடா செல்ல குட்டிங்களா. அம்மா தேடி எடுத்து இன்னும் பறிச்சிட்டு வாரேன். இன்னும் அப்புறம் பறிச்சிக்கலாம். இவங்களை கூட பறிச்சிக்கலாம். வந்துரு இந்த மாதிரி பிஞ்சு வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய். அதனால தான் நான் இந்த ஷேப்பில் பறிக்கிறேன். பெருசாக பறிக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் நமக்கு இந்த குட்டி குட்டியாக பறிக்கும்போது எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மொச்சை குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் இந்த குட்டி கத்திரிக்காய் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் பார்த்த கத்திரியே காணுமே ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்ததே வேறு, ஆனால் நான் பறிச்சிக்கிட்டு இருக்கிறதே வேறு. 2 பேர் இருக்காங்களா? ஒன்று வரிக்கத்திரி, முள்ளு கத்திரியில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து கிராஸ் பாலினேஷன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் போன வருஷத்தில். இதுதான் நம்ம போட்டோம். இன்னும் தேடுறேன். நான் பார்த்ததே இன்னும் என் கண்ணுக்கு தட்டுப்பட மாட்டேங்கிறேன். நான் பார்த்ததே வேறு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இது க்ரீனாக இருக்குது, பச்சை உருண்டை கத்திரி, இந்த மாதிரி வரி கத்திரி க்ரீனாக இருக்குது. ஸோ எனக்கு க்ரீனாகவே பறிச்சிட்ருக்கோமே, நமக்கும் போர் அடிக்குது, பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும்ல. அதனால் பேசாமல் ஊதா கத்திரி போடலாமா அப்படின்னு ஒரு பிளானு. பார்க்கலாம். ஊதா கத்திரியில் நம்மக்கிட்ட வந்து ஒரு குட்டியாக ஊதா கத்திரி வரும்ல, இந்த மாதிரி இப்போ பச்சையில் இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக பச்சையில் வருதில்ல, நீளமாக தான், ஆனால் ரொம்ப நீளமாக வராது, அந்த ஒன்று இருக்குது. அதுவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, ஊதாலேயே குத்து கத்தரின்னு ஒன்று உண்டு தெரியுமா? அதுவும் அது ரொம்ப நாளாக தேடி இருக்கேன். போன வருஷத்துலேருந்து அந்த ஊதா கொத்து கத்திரி தேடிகிட்டே இருக்கிறேன். எனக்கு விதை கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பிளாக் பியூட்டி போன தடவை நம்ம விலைக்கு வாங்கி போட்டிருந்தோம். பட் நம்ம விதை எடுக்க முன்னாடி நோய் வந்து அது செத்து போயிட்டாங்க. ஸோ நமக்கு பிளாக் பியூட்டியும் இப்போ இல்லை. ஸோ யார்கிட்டையாச்சும் பிளாக் பியூட்டியும் ப்ளூவில் கொத்து கத்தரி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு ஒரே பச்சையிலேயே வெரைட்டியாக நீல பச்சை வச்சுருக்கேன், உருண்டை பச்சை
வச்சுருக்கேன், வரி பச்சை வச்சுருக்கேன். அதிகமாக பச்சையாக நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வேறு வெரைட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க, வெண்டையும் கத்திரியில் ஒரு 4 ரகம் இன்றைக்கி வந்து பறிச்சிருக்கோம். எல்லாத்துலேயும் 1 2 போதுமே, நமக்கு தான் சமையலுக்கு போதாதான் என்ன? 4 பேர் கொண்ட வீட்டுக்கு 5 கத்திரி இருந்தால் போதாதான் என்ன? இவங்கள மாதிரி இவங்களையும் முத்த விட்டுறக்கூடாதுல்ல, அப்புறம் செடி வம்பா போயிடும். நிறைய ஆரம்பத்துலேயே நம்ம விதைக்கி விட்டோம் அப்படின்னா. ஸோ தண்ணி ஊற்றும் போது பார்த்தே 2 பேர் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. இந்த பிஞ்சிலேயே நம்ம எதில் போட்டாலும் நல்லாயிருக்கும். குருமாவில் போடலாம், அப்புறம் பிரியாணியில் போடலாம், சாம்பாரில் கூட போடலாம். இதில் என்னென்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது இப்படி இருந்தது அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இந்த தொட்டியை மறைச்சிட்டு அவ்வளோ பேரும் உள்ளேயே கும்மிக்கிட்டு வராங்க, கும்மி அடிக்கிறாங்க. அது வந்து நமக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துது. ஏன் அப்படின்னாக்க, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஓனான் இருக்குல்ல, அந்த மண்ணுக்குள்ளே தான் முட்டை போடுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ மண்ணுக்குள்ளே படுத்திருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்து அதை நான் டிஸ்டர்ப் பண்ணி அதனால் அது டென்ஷன் ஆகி இது எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் கையை உள்ளே விடுறதில்ல. மூத்திட்டு போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க. ஓகே, இவ்வளோ தான் அறுவடைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, தொக்கு மாதிரி பிரண்டையை ப்ரிப்பேர் பண்ணுங்க. கொஞ்சம் பறிச்சிட்டு போனேன் பார்த்திங்களா, நிறையா இருக்குது. அது 1 வீக்குக்கு வரும் போல் அந்த தொக்கு. வெளியவே தான் வச்சுருப்பேன், காலியாகிடும். டெய்லியுமே அதை சாப்பிட்டுக்குவோம். இன்றைக்கி இட்லிக்கும் அந்த தொக்கு வச்சு தான் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறமா சாதத்துக்குமே அந்த தொக்கு வச்சு தான் சாப்பிட போகிறோம். அது போக வந்து நம்ம வீட்டில் மேக்ஸிமம் வந்து குழம்பு வந்து எப்போயாவது தாங்க வைக்கிறேன். ஏன்னா மாடித்தோட்டம் என்னைக்கு வச்சோன்னா அன்றைய வந்து குழம்பு சாப்பிடும் போல் ஒரு கிரேவிங் வரும்போது டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கிறது. ஆனால் மேக்ஸிமம் கூட்டு. ஏன்னா நம்ம நிறைய காய் இருக்கனால ஏதாவது ஒரு கூட்டு வச்சுட்டு இந்த கூட்டை போட்டே சாப்பிட்ருவோம். ஓகே, நீங்களும் இந்த மாடித்தோட்டத்தில் பறித்து சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கீங்களா, ஆரோக்கியமாக இருக்கீங்களா? இல்லை அப்படின்னா உடனடியாக நீங்கள் மாடித்தோட்டம் வைக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு மாடித்தோட்டம் வைக்கிறதுல என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் நான் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். தாராளமாக உடன் பிறந்த சகோதரியா இல்லை உடன்பிறவா சகோதரியாக நீங்கள் நினச்சி என்கிட்ட கேட்கலாம். எந்த டவுட்னாலும் நான் கிளியர் பண்ண ரெடியாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு விதைகள் தேவை அப்படின்னாக்க கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் செல்ஃப் கவர் அட்ரஸ் எழுதுனா கவர் மட்டும் எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு நான் இலவச விதைகள் கொடுக்கறதுக்கு தாராள மனதோடு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன், இலவசமாக. ஆனால் என்ன அப்படின்னாக்க, நான் இப்படி சொல்கிறேன், என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க. அப்படி நான் சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, கமெண்ட் பாக்ஸ்லேயே அட்ரஸ் எழுதி அனுப்பிட்டு அனுப்புங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லைனாக்கா வாட்ஸ்அப்பில் வந்து அட்ரஸ் எழுதி அனுப்புகிறாங்க. ஒவ்வொருத்தருக்காக எனக்கு பதில் கொடுக்க முடியல. டைம் இருந்து நான் பார்க்குறப்ப டைம் இருந்ததுன்னா நான் டக்குன்னு பதில் கொடுத்துட்றேன், விளக்கமாக அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன். மற்றவங்களுக்கு என்னால் சொல்ல முடியல. அது மாதிரி சில டைமில் யாராவது 9 to 5 வந்து ஃபோன் பண்ணாதீங்க ப்ளீஸ். சாட்டர்டே சண்டே பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுப்பேன். மற்ற நாள் பண்ணும்போது எனக்கு வந்து ஏன்னா நம்மளுடைய பணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பணி நேரத்தில் நம்ம வந்து நம்மளுடைய சொந்த வேலை எதையும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நமக்கு ஆசீர்வாதமும் கூட. அதனால் நான் என்னுடைய ஃப்ரீ டைமில் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் 9 to 5 மட்டும் நான் ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் ஃபோன் பண்ண வேணாம் எனக்கு, சரிங்களா? வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா வாய்ஸ் மெசேஜாக இருந்தாலும் சரி, மெசேஜாக இருந்தாலும் சரி, நான் அது என்னோடய ஃப்ரீ டைமில் உங்களுக்கு பார்த்து நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நாங்கள் மாடித்தோட்டம் வைக்கணும், எங்களுக்கு வந்து சீட் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கவர் அனுப்புங்க, சரிங்களா? அந்த கவரில் நான் வந்து உங்களுக்கு போட்டு விட்டுருவேன், ஓகேங்களா? இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கக்கூடிய எல்லா 22,900 உறவுகளுக்கும் நன்றி. இனி என்னுடைய ஃபேமிலியோடு சேரப்போகிற அத்தனை உறவுகளுக்கும் நான் அட்வான்ஸாக நன்றி சொல்லிக்கிறேன். அப்படியே நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்காக சேவை செய்கிறதுக்காகவே உங்களுடைய சகோதரி என்றைக்குமே உங்களுக்காகவே இருப்பேன். என்றைக்கு இதே மாதிரி தான் இருப்பேன். எவ்வளோ என்னுடைய இந்த ஃபேமிலியை நீங்கள் வந்து எவ்வளோ இது பண்ணாலும் சரி, எவ்வளோ நீங்கள் என்னை வந்து உயர்த்தி மேலே கொண்டு போய் வச்சாலும் சரி, நானாகவே உங்களுக்காக இருப்பேன். என்றும் அன்புடன் உங்கள் சகோதரி ஜெயா. தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை பை. see you.